சட்டசபை கூட்டத்தொடர் உண்மையான விவாதங்கள் நடக்குதா? அதாவது விவாதம் என்பதை விட வேடிக்கைகள் அதிகம் நடக்குது. உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம்? ஆரம்பத்தில் நினைச்சது தாவைக்கால வரக்கூடியவங்க பூரா புதுசாக வர்றாங்க, அவங்க வந்து கொஞ்சம் வயசுக்காரங்க, இவங்களுக்கு எந்த அனுபவம் இல்லை, அதனால இவங்க வந்து ரொம்ப கொஞ்ச நாள்லேயே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க என்பது போல கணித்தார்கள். ஆனால் அவங்க குண்டக்க மட்டும் கடிக்கிறாங்க. மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன இந்த நேரலையாக கொடுப்பதுல தான் எங்க திமுகவுக்கு நெருக்கடியா இருக்கு. ஏன்னா அவங்க சில நேரங்களில் சிக்கிக்கிறாங்க. இவங்க எதுக்கெடுத்தாலும் திமுக ஆட்சியில் நடந்த தப்பை, நடக்கக்கூடிய வழக்கை, பதிவு செய்யப்பட்ட இதை குற்றப்பத்திரிகையை எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்க. பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஏவாவலோ அது KNRO மிகப்பெரிய அளவில் சாம்பவன்கள் கிடையாது. சட்டமன்றத்தில் உரையாற்றுவதிலேயோ கேள்வி வைப்பதிலேயோ. போன ஆட்சியில் 5 ஆண்டுகளாக பலர் கேட்ட கேள்வி, எதிர்கட்சிக்காரன் கேட்ட கேள்விக்கு அப்பாவு தான், சபாநாயகர் அப்பாவு தான் அதிகமாக பதில் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? சட்டசபையில அமைச்சர்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லவே தெரியல. இதை செந்தில் பாலாஜி சொல்லலாமா? எத்தனை முறை வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்குள்ள இருந்துட்டு வந்து நெஞ்சுவலின்னு சொல்லி உள்ள போயிட்டு வந்து மருத்துவர் என்னென்னமோ பண்ணி நீங்கள் பேசலாமா? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். சட்டசபை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்துட்டு வருது. எப்படி பாக்குறீங்களா? எப்படி இருக்கு சட்டசபை கூட்டத்தொடர்? உண்மையான விவாதங்கள் நடக்குதா? அதாவது விவாதம் என்பதை விட வேடிக்கைகள் அதிகம் நடக்குது. அதை முதல்ல சொல்லணும். இந்த மக்களுக்கு, அதை இளைஞர்களுக்கு ஒரு ஒரு திரைப்படம் பார்க்கின்ற இது போல ஒரு உணர்வு வருகிறது. என்ன சார், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரி சொல்றீங்க? என்ன 2 பேரும் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கருக்கு? இல்ல, 2 பேரும் திரை உலகத்திலிருந்து தானே வந்திருக்காங்க. அப்ப 2 பேரும் திரை உலகத்திலிருந்து வருகின்ற பொழுது அந்த ஒரு சூழல் உருவாகும்ல. அதனால வந்து அது காலங்காலமாக கலைஞர் இருந்த காலத்திலையும் சரி, ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி, எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி, அந்த முதல்வர்களை தூதிபாடி கவனத்தை இருக்கக்கூடிய விருப்பங்கள் பலருக்கு உண்டு. கருணாஸ் அவர்கள்லாம் பண்ணிருக்காங்க. அது போல எத்தனை பேர் பாட்டு பாடுவாங்க, பெரிய வாழ்த்து மாடலே வாசிப்பாங்க. இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய நிலை தான். கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலும் இது இருந்துச்சு. அதான் எல்லா காலங்களிலும் இது இருக்கும். சரியா? ஆனா இன்னைக்கு வருகின்ற பொழுது புதிதாக இருப்பது போல எதிர்கட்சி தலைவர்கள் நினைச்சாங்க ஒரு கண்டன குரல் எழுப்புறது இயல்பான ஒன்று தான். ஆனால் நம்ம பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நினைச்சது தாவைக்கால வரக்கூடியவங்க பூரா புதுசாக வர்றாங்க, அவங்க வந்து கொஞ்சம் வயசுக்காரங்க, இவங்களுக்கு எந்த அனுபவம் இல்லை, அதனால் இவங்க வந்து ரொம்ப கொஞ்ச நாள்லேயே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க என்பது போல கணித்தார்கள். ஆனால் அவங்க குண்டக்க மட்டும் கடிக்கிறாங்க. இப்போ நிர்மல்குமார் சரி, அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷும் சரி, அப்புறம் வந்து ஆதவர்சனாலும் சரி, ஏன் ஆனந்த் கூட அன்னைக்கு வந்து விஜயை பற்றிய வாழ்க்கை வரலாறு அப்படியே சொல்கிறாரு, ரொம்ப உருக்கமாக பேசுகிறாரு. எங்கள் தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமான்னு சொல்லி அவர் வாழ்க்கை நடந்தது. ஏன்னா என் தலைவர் இருந்தான்னா அதெல்லாம் பேச முடியாதா, இன்னைக்கு இல்லை, அதனால் நான் பேசுகிறேங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு கூட பேசினார். அப்போ மற்றவங்களாம் மறுக்கின்ற பொழுது சபாநாயகர் இல்லை, இது நல்ல நேரம், அவர் பேசலாம், அது ஒன்றும் தப்பானது இல்லைன்னு சொல்லி அனுமதி கொடுத்தார். அந்த அளவுக்கு எல்லாரும் திமுகவுக்கு ரொம்ப கடுமையாக பதில் கொடுக்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நேரலையாக கொடுப்பதில் தான் எங்கள் திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்குது. ஏன்னா அவங்க சில நேரங்களில் சிக்கிக்கிறாங்க. இவங்க எதுக்கெடுத்தாலும் திமுக ஆட்சியில் நடந்த தப்பை, நடக்கக்கூடிய வழக்கை, பதிவு செய்யப்பட்ட இதை குற்றப்பத்திரிகையை எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது எதிர்கொள்வதற்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, ஆனா இங்க இருந்து நான் வெளியில போய் வீட்டுல பாக்குறதுக்குள்ள அது ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆயிடுது. நல்லது. அது எப்படின்னு கேட்டா, இப்ப நம்மளும் பார்த்து கொடுக்க நேரலைன்னு சொல்லிட்டாங்க. நேரலையில் என்ன செய்யறாங்க, பேசுறதையும் நம்ம பார்க்குறோம், அதே நேரத்தில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறன்னு சபாநாயகர் சொல்றதையும் பார்க்குறோம். இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கின்ற பொழுது
அவை குறிப்பிலிருந்து நீக்குவது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டமன்ற உரைகள் என்பது பதிவு செய்யப்படக்கூடிய ஆவணத்தில் தான் அது நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம நேராக பார்க்குறோமே, நீங்கள் பதிவு பண்ணுறாமே, ஒரு பொதுமக்களாக இருந்து நீங்கள் பதிவு பண்ணலாமே. அப்படிங்கும்போது அவர் என்ன சபாநாயகர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாரு, தயவு செய்து நீக்கப்பட்டது என்று சொன்ன பின்னால அதை நீங்கள் வந்து செய்யக்கூடாது, சோசியல் மீடியாவில் சமூக ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்பதாக சொல்கிறாரு. அதையும் அவர் சபாநாயகர் என்ன செய்ய ஏற்றுக்கொண்டு இனிமேல் நீக்கப்பட்ட பகுதிகளை சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தாதீர்கள் என்று சொல்றார். அது அவர் கேட்டுக்கிட்டு சொல்றாரு. ஆனாலும் கூட அந்த மீறி செய்யக்கூடியவங்களை என்ன செய்ய போறீங்க, ஆயிரக்கணக்கில் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு என்ன வகையான நீங்கள் கட்டுப்பாடு விதிக்க முடியும்? முடியாது. அப்போ நடைமுறையில் நீ சரியாக பேச கற்றுக்கோங்க, சரியாக கேள்வி கேட்க கற்றுக்கங்க. இப்போ திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஏவாவலோ அது KN நேரோ மிகப்பெரிய அளவில் சாம்பவான்கள் கிடையாது. சட்டமன்றத்தில் உரையாற்றுவதிலையோ கேள்வி வைப்பதிலையோ அது கலைஞர் காலத்தில் இருந்த அந்த நபர்களெல்லாம் இன்னைக்கு காலாவதி ஆகிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. கடைசியாக இருந்து துரைமுருகன் மட்டும்தான். இன்னைக்கு அவராலையும் முடியலை. அதனால் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ரொம்ப ஆரோக்கியத்தனமாக பேசுவதோ அல்லது ரொம்ப எடுப்பாக பேசுவதோங்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இவங்க உருட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் சமாளிக்க மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய தவேக்காரங்க என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் சமாளிச்சுட்டு வராங்க. அது முக்கியமானது. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, எதிர்கட்சியில் பேசினதை விட ஆளுங்கட்சியில் பேசினவங்க அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, கட் பண்ணப்படுகிறது, சபாநாயகரால் நீக்கப்படுகிறது. இந்த விமர்சனத்தை நானும் கேட்கிறேன். அதாவது இந்த தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு ஆளுங்கட்சி பேசினதே வந்து கட் பண்றாங்க, நீக்கப்படுறது இல்லையா? அப்ப இதுல ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். ஒண்ணு, ஜனநாயக திறமை கூட இருக்குன்னு அர்த்தம். அந்த கட்சியினுடைய சபாநாயகர் கட்சிக்காரராக இல்லாமல் நடுநோடு செயல்படுறதுனால தான் ஆளுங்கட்சியினுடைய பேச்சுக்களை கூட அதிகமாக நீக்கப்பட்டிருக்குது. சரிதானா? ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, தவேகாவினர் வந்து புதிதாக எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காங்க, புதிதாக அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. அப்போ அவர்களுடைய கன்னி பேச்சில், அவர்களுடைய அந்த தொடக்க முயற்சிகளில் சில சறுக்கல்கள் இருக்கும். அந்த சறுக்கலை பொருட்படுத்தாமல் என்ன செய்கிறாங்க, அவர் கட் பண்ணாலும் பரவாயில்ல, நீக்கினாலும் பரவாயில்ல என்று தங்களுடைய அந்த எண்ணங்களை, தங்களுடைய செயல்பாடுகளை பதிவு செய்கிறாங்க. அது நல்ல விஷயம். அப்போ நேரலையாக பார்க்கின்றவர்களுக்கு அவர்கள் பேசுகின்றது அறநிலைத்துறையை பற்றி பேசினாலும் சரி, அல்லது வந்து பொதுப்பணித்துறையை பேசினாலும் சரி, அல்லது சட்டத்துறையோ அல்லது மின்சாரத்தை எதை பற்றி பேசினாலுமே நேரடியாக பார்க்க முடிகிறது. இவங்க கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்குறது தப்பு இல்லை. முதலமைச்சர்கிட்ட தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, முதலமைச்சர் பேசினா தான் பேச்சா கிடையாது. முதலமைச்சர் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு விமர்சனம் இருக்கு சார். அதாவது அதையும் சொல்றேன், ஒரு எந்த துறையை பற்றி நம்ம கேள்வி எதிர்கட்சிகள் எழுப்புறாங்களோ அந்த துறை அமைச்சர் என்று பதில் சொல்லணும். அப்படி எதுக்கு எடுத்தாலும் ஆதவர்ஜுனா அவர்களும், நிர்மல்குமார் அவர்களும், செங்கோட்டையன் அவர்களும் தான் எதிர்த்து பதில் சொல்றாங்க. அது ஒருத்தர் விட்ட நல்ல கேள்வி. ராஜ்மோகன் அவர்களும் எதிர்த்து பதில் சொல்றாங்க. நல்ல கேள்வி. ஆனா போன ஆட்சியில 5 ஆண்டுகளாக பலர் கேட்ட கேள்வி, எதிர்கட்சிக்காரன் கேட்ட கேள்விக்கு அப்பாவு தான், சபாநாயகர் அப்பாவு தான் அதிகமாக பதில் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாலின் அவர்கள் அதிகமாக பதில் சொல்லலை, அப்பாவு தான் அதிகமாக பதில் சொல்லியிருக்காரு. இது ஒரு புதிய முறை. எங்க ஸ்டாலினுடைய தலைமையில் நடந்த ஆட்சியில் அப்பா அவர்கள் தான் அதிகமாக எதிர்கட்சியினுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஒன்று. அதுக்கு முன்னால் பல துறையில் கேள்வி கேட்டாலும் ஜெயலலிதா அவர்கள் அதிகமாக பதில் சொல்லியிருக்காங்க, கலைஞர் அவர்கள் அதிகமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மற்ற துறையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவதற்கு பதிலாக முதலமைச்சரே நேரடியாக பதில் சொன்ன விஷயங்கள் ஜெயலலிதா காலத்திலையும் கலைஞர் கருணாநிதி காலத்திலையும் அதிகமாக நடந்தது, மறந்துடக்கூடாது. எம்ஜிஆர் காலத்தில் தான் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அதிகமாக பேசினாங்க, அவங்க துறைக்கு ஏற்ற மாதிரி பங்கெடுத்து கொண்டார்கள். அதை வந்து சமநிலைப்படுத்தி எம்ஜிஆர் அவர்கள் நினைச்சாங்க, அந்தந்த வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அதை வந்து நடந்தது. ஆனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவே எழுந்துப்பாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க எழுந்து பதில் சொல்லுவாங்க. இது அவங்களுடைய ஆளுமை. அதற்கு கலைஞர் காலத்தில் சாதுரியமான அறிவாளி என்பதனால மற்றவர்கள் தடுமாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவர் என்ன செய்வார், இடையில விழுந்து அது பதில் சொல்லி அது நகைச்சுவையாக மாற்றுவார் அல்லது ஆக்கப்பூர்வமாக மாற்றுவார். இது காலம். ஆனால் ஸ்டாலின் காலத்தில் வந்து அவர் முழுமையாக எந்த பதிலும் பெருசாக சொன்னது கிடையாது. சரியா? அப்போ அப்பாவும் வந்து அதிகமாக பதில். இது ஒரு புதிய முறை. அதுபோல் இந்த தாவை காட்சியில் விஜய் அவர்கள் ஒரு முடிவு செய்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, துறை சார்ந்தவர்களோ அல்லது அதை பற்றி தெரிந்தவர்களோ சொல்லட்டும், நம்ம தேவைப்பட்டால் மட்டும் பேசலாம் என்கிற அடிப்படையில் எப்படி பத்திரிகை துறைகளையோ அல்லது ஊடகங்களையோ சந்திக்க வேண்டாம் என்று மோடியை போல இவர் முடிவெடுத்திருக்கிறார், விஜய் முடிவெடுத்திருக்கார். அது அவங்களுடைய பாணி.
அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து ஒரு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு அதன்படியாக நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் சட்டமன்றத்திலும் கூட தேவைப்பட்டால் மட்டும் பேசுவது என்பதாக அவரை வரையறுத்து கொண்டிருக்கிறார். அதை யாரும் குற்றச்சாட்ட முடியாது. அவர் தான் பேசி ஆகணும்னு சொல்லி சட்டத்திலையும் சொல்லப்பட்டது கிடையாது. உங்களுக்கு தேவை பதிலா அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. இதுதான் கேள்வி. பதில் வேண்டும் என்று சொன்னால் அது ஆரோக்கியமான சட்டமன்றம். இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு சார் எதிர்க்கட்சி தலைவர். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதை விட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு போயிட்டு வரும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. சட்டசபையில அமைச்சர்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லவே தெரியல, அதனால அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்ல சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. சமாளிக்கிறான்னு சொல்ல இதை செந்தில் பாலாஜி சொல்லலாமா? எத்தனை முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்குள்ள இருந்துட்டு நெஞ்சுவலின்னு சொல்லி உள்ள போயிட்டு மருத்துவர் என்னென்னமோ பண்ணி நீங்கள் பேசலாமா? ஊரறிந்த அடிப்படையில் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளிப்பட்ட பின்னால இன்னைக்கும் வழக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க இந்த இதில் சான்றாதாரங்கள் கேட்கலாமா? நினைச்சு பாருங்க. எல்லா குற்றச்சாட்டுக்கும் ஏவா வேலும் சரி, அல்லது பொன்முடியும் சரி, அல்லது துரைமுருகனும் சரி, அல்லது நீங்க இப்படி சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியும் சரி, இப்படி வரிசையாக பட்டியல் இருக்கிறது. இந்த பட்டியலில் வைத்துக்கொண்டு நீங்கள் சான்று கேட்பது என்பது ரொம்ப நகைச்சுவைக்குரியது. இல்ல சார், இப்ப நீங்க யார் பேரெல்லாம் சொன்னீங்களோ, அதாவது KN நேருவாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், வேற யாரு உள்ள இருக்கவங்க பேர் சொன்னீங்களா? எல்லாம் அது பெரிய பட்டியல் இருக்கு. PK சேகர் பாபுவாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் உள்ள இருந்து சொல்லக்கூடிய விஷயம், ஆதாரம் இல்லாம எந்த விஷயத்தையும் பேசாதீங்க, எதை போட்டாலும் நாங்க கோர்ட்ல சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அதே போல அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என் டேபிள்ல நிதி அமைச்சர் சொன்னது போல ஃபைல்ஸ் இருக்கு, அது திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் திறந்து காட்டுங்களேன் அப்படின்னு சவால் விடுறாரு எதிர்கட்சி தலைவர். உடனடியாக சொல்லல, அதுதான் அங்க சிக்கல். நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் கேட்ட கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்யறாங்க, பின்வாங்கி விட்டு 3 நாள் கழிச்சு பதில் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்ப இன்னும் மட்டும் இல்ல, இந்த ஃபைல் இருக்கக்கூடிய பேர்களை பூரா தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, இவங்க தானே நடவடிக்கை எடுக்கட்டும் என்று கண்டுகொள்ளாமல் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக காரங்களா இருந்தாலும் கூட குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் அந்த ஃபைலில் இருக்கிறது யாராருன்னு சொல்லி திமுகவுக்கு தேவையான அதிகாரிகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாலே கூட பேசலாம். 3 நாள் கழிச்சு சார் நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கு சந்தோஷம், தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்படட்டும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னும் ஏவாவல் போன்றவர்கள், செந்தில் பாலாஜி போன்றவர்கள், KN நேரு போன்றவர்கள் எல்லாம் மத்திய அரசுடைய இணக்கமான போக்கை கடைபிடித்து கொண்டு நீதித்துறையை மற்ற எல்லா துறைகளையும் நம்ம ஒரு சமாதானமான முயற்சி செய்து கொண்டு இந்த சவாலை விடலாம். அவர் எதுக்கு அப்புறம் சிங்கப்பூருக்கு போயிட்டு இது பண்ணாரு, அப்புறம் 2 முறை எதுக்கு இப்போ என் மேலே நடவடிக்கை கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு? நீங்கள் சரியாக நேர்மையாக இருந்தால் ஒரு நள்ளிரவில் 12 மணிக்கு போய் ரோடு ஓடுறீங்க, அதுக்கு முன்னால் பூரா பணத்தை பூரா செட்டில் பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் செட்டில் பண்ணிவிட்டு திடீர்னு என்ன பிரச்சனை ஆன உடனே என்ன செய்றீங்க, நள்ளிரவில் ரோடு போடுறீங்க. அபத்தமாக ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் போய் எதுக்கு கேட்குறீங்க, என் மேலே தப்பு இல்லை, எனக்கு நடவடிக்கை எடுத்தால் எடுக்கட்டும், பரவாயில்ல வரட்டும்னு சொல்லி ஏன் நீதிமன்றத்தில் சந்திக்க முடியல உங்களால்? திரும்ப நீதிமன்றையே உங்களை அவர் மேலே நடவடிக்கை எடுக்காதங்க, நடவடிக்கை எடுக்காண்டு எதுக்கு தள்ளுபடி பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, காலம் தாழ்த்துது. ஓகே சார், நம்ம அதை பேசுவோம். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்றாரு. தனிநபர் விமர்சனத்தை வாங்க மேடையில வச்சுக்கலாம், சட்டசபையில பொது விமர்சனத்தை மட்டும் வைங்க, மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசுங்க. நீங்க இந்த சட்டசபை கூட்டத்தொடரை ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஆமா, எங்கேயாவது பார்க்கும்போது ஃபுல்லா தனிநபர் விமர்சனம் மட்டும்தான். இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க தனி மனிதர் விமர்சனம் என்று சொன்னால் அங்கவயங்களை சொன்னா தப்பு. இப்போ உதாரணமா நம்முடைய நிதி அமைச்சர் மரிய வில்சன் பேசும் பொழுது நீங்க முன்னால ஜாதியை பற்றி இழிவுபடுத்தினீங்க, மதத்தை இழிவுபடுத்தினீங்க, உருவ கேள்வி பண்ணீங்க, இப்போ மொழியை வச்சு கேள்வி பண்ணுறீங்கன்னு சொல்றது அது ஒரு வகையில திருத்தத்துக்காக சொல்லப்பட்டதே ஒழிய அது கூட தனி மனித விமர்சனம் சொல்ல முடியாது. அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதாவது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கல, என்னோட கிருஷ்ணாலிட்டி அன்பு, அதுதான் சொல்லி அன்பு மொழி பண்பு மொழி எல்லாம் தெரிஞ்சது, அதுதான் கிருஷ்ணாலிட்டி சொல்லி கொடுக்கல அப்படின்னு அவரோட மதத்தை அடையாளப்படுத்துறார் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம். இல்ல அதைத்தான் அது அவர் மீது தப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சொல்லப்பட்டது தமிழை நல்லா பேச பழகிக்கிட்ட ஒத்த வரியில முடிச்சிருக்கலாம். நிச்சயமாக எங்களுக்கு நன்றி, உங்களுக்கு சுட்டி காட்டியதுக்கு நன்றி, நான் முழுமையாக என்னை தயார்படுத்தி கொண்டு நல்ல தமிழில் பேசுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லியிருந்தா உடனே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கு போய் இவ்வளவு தூரம் கோவப்பட்டு அவருடைய பக்குவங்கள், அதை பொது வாழ்க்கை வந்த பின்னால முதல்ல பொறுமை வேணும். நினைஞ்சிட்டாரு,
கோவப்பட்டு என்ன செய்கிறாரு, நான் வந்து பை பர்த்தில் கிறிஸ்டியன், அப்போ எனக்கு வந்து அன்பு மொழி பண்பு மொழியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு பைபிள், அப்படி நீங்கள் தமிழில் எவ்வளோதான் பண்ணாலும் வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் தமிழை இழிவுபடுத்துவதுக்கு சமம். அப்போ தமிழை இழிவுபடுத்துவது போல பேசுவது அவருடைய அறியாமல் பேசிய பேச்சு. அப்புறம் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து பொறுமையை கடைப்பிடிக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க தனி மனித விமர்சனம் பண்றாங்க. தனி மனித விமர்சனம் அல்ல, அவருடைய செயல்பாடை சுட்டி காட்டுகின்ற பொழுது சார் தனி மனித 3 விமர்சனம் மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்த எதிர்க்கட்சி தலைவரே அவர்களே அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. சரி, இது எப்படி தனி மனித விமர்சனம்? உங்களை வந்து 8 மணிக்கு வந்து தஞ்சாவூர்ல இருந்து காவல்துறை வந்துட்டாங்க. நீங்க என்ன செய்றீங்க? 8 மணில இருந்து நல்லா புரியுது, வீடியோ இருக்கிறது. மா சுப்பிரமணியமும் அவங்க துணைவியார் யாரு, உதயநிதியுடைய துணைவியார் கிருத்தியா அவர்கள் 2 பேருமே 10 நிமிஷத்துல வந்துருவாரு, பாத்ரூம்ல இருக்காரு, 10 நிமிஷத்துல வந்துருவாருன்னு சொல்லி எவ்வளவு நேரத்து வரைக்கும் பயன்படுத்துவீங்க? 8 மணிலேருந்து 10:30 வரைக்கும் 2.5 மணி நேரம் வந்து வீடியோவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார், மா சுப்பிரமணியம் சொன்னதும் அவங்க கிருத்தியா உதயநிதி அவர்கள் சொன்னதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ 2.5 மணி நேரமா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? 10 நிமிஷத்தில் வந்துருவார், 10 நிமிஷத்தில் வந்துருவான்னு காவல்துறையினுடைய அந்த செயல்பாடை அல்லது அவர்களுடைய அரசு நடவடிக்கைகளை தடுப்பது போல நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க. அப்போ அவர் நினைஞ்சிருக்கிறாரு, அவரை கைது பண்ணாமல் இருப்பதற்கு அல்லது வேற என்ன செய்யலாம்ங்கிறதுக்கு வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ள. அப்போ அவங்க கேள்வி பண்ணத்தான் செய்வாங்க. அதாவது நேர்மையான முறையில் வந்து கேலி பண்ணலாம். அதாவது சபாநாயகர் அவர்கள் சொல்வது போலையும் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் சொல்வது போலையும் கேலி செய்யலாம். அதை அரசியல் மேடையில் பண்ணுங்கள். சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும் தானே. இவர் கரூர் கம்பெனிக்காரர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அங்கிருந்து அவர் வந்து மாண்புமிகு சங்கி அமைச்சர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சருங்கிறார். இவர் பதிலுக்கு வந்து சொல்றேன், இந்த விமர்சனம் தேவையா? அதாவது வினைக்கு எதிர்வினை வருகிறது. நீங்க வினையை பற்றி பார்க்காமல் எதிர்வினையை மட்டும் குற்றச்சாட்டுறீங்க. நானே சொல்றேன், நீ சங்கின்னு சொல்றதுனால அவர் என்ன கம்பெனிங்கிறார். அப்ப இல்ல ஃபர்ஸ்ட் கம்பெனின்னு சொன்னதுனாலதான் சங்கின்னு ஒரு பேரே வருது. சரி, அடிப்படையில கரூர் கம்பெனின்னு சொல்லி ஏற்கனவே பல முறை அதை பேசி இதாகி போச்சு. கரூர் கம்பெனிங்கிறது வந்து ஒரு தனிநபர் குறிக்காது, சரியா? ஒரு பொதுவாக வந்து ஒரு குழு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்கிறது அதனுடைய பொருள், சரியா? அப்போ அந்த அடிப்படையில் இப்போ கல்வித்துறையில் அன்பின் மகிழ்ச்சிக்கு தெரியாமையா வந்து அரசகுமார் வந்து 100 கோடி 300 கோடி வரைக்கும் பள்ளியில் பூரா வசூல் பண்ணார் நிர்வாகத்தில். இன்னைக்கு உள்ளே இருக்கிறாரு. நல்லா பாருங்க, இவர் வந்து வச்சிருந்தது பேட்டி அரசகுமார் வச்சிருந்தது ஒரு தனி நிறுவனம். அவர் எப்படி கல்வி நிறுவனங்களில் உள்ள பூரா 100 கோடியிலேருந்து 300 கோடி வரைக்கும் பெற்றிருக்க முடியும் லஞ்சம்? அப்ப அன்பில் மகேசனுடைய ஆதரவு இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் பெற்றிருக்க முடியுமா? ஓகே சார். அப்ப இதை சொன்னா தனி மனித விமர்சனம்னு சொல்லக்கூடாது. நிர்வாக ஊழல், அந்த ஊழலை சுட்டி காட்டுகின்ற பொழுது அது வந்து தனி மனித விமர்சனம் ஆகாது. ஓகே சார். அதே போல இந்த ஒரு கேள்வி கேட்கணும். சட்டசபையில வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றார், அதாவது நான் வரதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும், அரசு தரப்புல ஒரு கார் கொடுத்தா நல்லா இருக்கும், சந்தோஷமா நான் வந்துட்டு போவேன், மக்களுக்கு இன்னும் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போன சட்டசபை கூட்டத்தொடர்ல முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும், அதாவது 75,000 ரூபாய் மானியம் தரப்படும் பெட்ரோல் டீசலுக்கு, 25 உதவியாளர் வச்சுக்கிட்டு மக்கள் பணி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இது இந்த ஒரு விஷயம்னா நிறைய எதிர்கட்சிகள் கார் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? அதாவது சௌமியா அன்புமணி அவர்கள் கூட அதான் சொல்றார். இல்ல இது 2 விஷயம் பார்க்கணும். நீங்க ஒரு சைடுல இருந்து பாக்குறீங்க, இன்னொரு சைடுல பார்க்கணும். நீ என்ன அமைச்சரா இருந்தாலும், நீ என்ன எம்எல்ஏவா இருந்தாலும், நீ யாரு, இந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர் அப்படிங்கும் போல தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டா? இப்போ வந்து ஒரு கலெக்டர் வர்றாரு, ஒரு வட்டாட்சியர் வர்றாரு, மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் அல்லது வந்து நிர்வாகங்களாக இருக்கான். இதில் வராங்க, அவங்க சொந்த காரில் வராங்களா அல்லது வந்து அரசு கொடுத்த வாகனத்தில் வராங்களா? அரசு வாகனம். ஏன் அவங்க வராங்க? அவங்களுக்கு சொந்த வாகனம் இல்லைன்னு அர்த்தமா? நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கேன், ஏன்டா 10 கார் கூட இருக்கும், அதுவும் ஒன்று கோடிக்கணக்கான பெருமான கார் கூட இருக்கும். ஆனால் நான் வர இந்த காரில் வரேன், அரசு காரில் வரேன். ஏன்னா நான் உங்கள் சேவகன் என்பதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நினைவூட்டுகிறேன் என்னுடைய வாகனத்தின் மூலமாக. மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்கள் சொன்ன போல என்கிட்ட கார் இருக்கு, ஆனால் அரசு காரில் செல்லும் போது கொஞ்சம் கெத்தாக இருக்கு. அதைத்தான் சொல்றேன். அது கெத்தாக இருக்கிறது ஒரு பக்கம், நீ மக்களுடைய சேவகன் என்பதை என்ன செய்ய நீ போகும்போது காட்டிட்டு போகணும். அப்ப இந்த கார் என்பது அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்கல, இது வந்து அரசனுடைய காரை நீ பயன்படுத்திக்கோ என்று தான் சொல்றாங்க. அப்ப நீ எத்தனை கார் வச்சிருந்தாலும் நீ அரசு மக்கள் பணியை செய்கின்ற பொழுது அரசு வாகனத்தில் தான் செல்ல வேண்டும் என்று சொல்வதில் வந்து தப்பு இல்லை.
அப்ப நீ அரசு கார்ல போகும்போது, அந்த வாகனத்துல போகும்போது உன் மனப்பான்மை எப்படி இருக்கணும்? மக்களுக்கு சேவை செய்த வந்த ஒரு நிலையில் நம்ம இருக்கோம்னு வரணும். ஆனா நீ வந்து 1 கோடிக்கு பெருமான கார்ல உல்லாசமா போறதுக்கு அது எப்படி சரியா இருக்கும்? மக்கள் பணியா இருக்க முடியும்? மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை தூண்டுகின்ற வகையில இந்த உன்னுடைய வாகனத்துடைய கம்பீரமே காட்டுது. இப்ப முதலமைச்சரையும் நீங்க சொல்லுங்க. முதலமைச்சரும் அரசு கார்ல போவீங்க சொல்லுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்க எதிர்த்தரப்புல நீங்க எல்லாரும் சமமாக அத்தனை பேரும் அரசு கார்ல பயணிக்கணும். மக்கள் பணி செய்கின்ற பொழுது நீ குடும்பத்தோட போறீங்களா அல்லது உங்க சொந்தத்துக்கு பயன்படுத்துறீங்களா? உங்க சொந்தக்காரை பயன்படுத்திக்கங்க. அரசு பணியாளர்கள் எங்க போனாலும் நீங்க அரசு காரை தான் பயன்படுத்தணும் என்று சொல்வதில் தப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. கடல்ல இருக்கு மாநிலம், நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது, நலத்திட்டங்களை செய்ய முடியல என்று சொல்றீங்க. அப்புறம் ஏன் காரை வந்து கார் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. எதிர்க்கட்சியில கேட்கறாங்க, பிரேமதாவும் கேட்கறாங்க. பெரிய கேள்வி அதான். சாமி அவர்கள் கேட்கறாங்க, கார் வேண்டாம் கேட்கறாங்க, மக்கள் பிரச்சனையை தீருங்க. அதைத்தான் சொல்றேன் நான். நீ மக்கள் வீட்டில் உங்க ஆட்சியில் தானே எதுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள் படாத பாடுபட்டாங்க? நள்ளிரவுல போய் கைது பண்ணீங்களே. அப்ப நீங்க அதை உங்களுக்கு கார் ரேஸ் நடத்தும் போது தெரியலையா? நீ கார் ரேஸ் நடத்தும் போது துப்புரவு தொழிலாளருடைய துயர் துடைக்குன்னு நினைக்கலையா? போக்குவரத்து தொழிலாளருடைய துயரத்தை துடைக்குன்னு நினைக்கலையா? 1 2 பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் எவ்வளவு தரப்புல இருந்தாங்க. அதெல்லாம் செய்யாம நீங்க கார் ரேஸ் விட்டீங்களா? அப்புறம் அதை வந்து பேசுங்க. அதனால இன்னைக்கு சொல்றது வந்து இது வந்து ஒரு நல்ல பார்வையாக பார்க்கலாம். அரசுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து வாகனம் கொடுத்து நீங்கள் அரசு பணிக்கு போவதா இருந்தால் இந்த வாகனத்தில் போங்க என்பதில் தப்பே இல்லை. ஏன்னா நீங்க உங்க பதவி முடிஞ்ச பிறகு வாகனம் என்ன செய்யறது? அரசுக்கு வந்துடுது, பறிமுதல் செய்யப்படும். இன்னொரு ஆள் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு ஆள் வந்தாருன்னா அவருக்கு இந்த கார் போக போகுது. இது ஒன்றும் தப்பான நடைமுறை இல்லை. நான் என்னை பொறுத்தளவில் உங்களுடைய வசதிகளை காட்டுவதற்கான ஒரு வாகனமாக உங்களுடைய இது வந்துடக்கூடாது. அப்ப நீ ஒரு 2.5 கோடிக்கு ஒரு கார்ல போற, ஒருத்தன் 1.5 கோடிக்கு கார்ல போறான். அப்படிங்கும்போது இது மக்கள் பணிக்கான செயல்பாடு அல்ல. அதாவது ஒரு எம்எல்ஏ சொல்கிறார், அதாவது நான் எங்க ஊர்ல இருந்து ட்ரெயின்ல வருவேன், ட்ரெயின்ல வந்து இங்க ஆட்டோல வர சிரமமா இருக்கு, காவல்துறை என்னை எம்எல்ஏன்னு சந்தேகப்படுறல. இதெல்லாம் சும்மா கேலித்தனமானது இருக்கு. வீட்டுல காரு வசதியோட இருக்கிறவங்க விஜயனுடைய மனதில் இடம் பிடிப்பதற்காக இந்த மக்கள்கிட்ட வந்து அப்படி ஒரு போக்கஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி செயல்பட்டுருக்கான்னு சொல்லி அதெல்லாம் வெளிப்பட்டுருச்சு. நான் என்ன சொல்ல, உண்மையிலேயே இப்போ பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் இருக்காங்க. உதாரணமாக வந்து மாரிமுத்தவர்கள் இருக்காங்க. அப்போ திருத்திருப்பூண்டியிலேருந்து வராரு. அவங்களாம் எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவரே வேணாம் தானே சொல்றாரு காரு. அதைத்தான் சொல்கிறேன். அவங்கள காரில் போனால் அங்கே உள்ள மக்கள் என்ன செய்வாங்க? அந்நியமாக பார்ப்பாங்க. என்ன நம்ம சாதாரணமாக வந்தார், நம்ம அந்நியமாக பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ அவர் காரணத்தில் வந்தாருன்னா அவர் வசதி பெருகிடுச்சோன்னு நினச்சிடக்கூடாது, மக்கள்கிட்ட இருந்து நம்ம எந்த வகையிலையும் பொருளாதார அடிப்படையில் விளையிடக்கூடாதுன்னு அந்த பதட்டம் அவருக்கு இருக்குது. அப்போ அது ஒரு வகையான பார்வை. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு அரசு எடுத்த முடிவு தப்பு இல்லை. எல்லாருக்கும் காரு அரசு வாகனம் தான். நீ வந்து சொந்தமாக போனால் உன் வாகனத்தில் போ. அரசு பணிக்கு போனால் நீ சட்டமன்றத்துக்கு வந்தாலும் இந்த காரில் வரணும்னு சொல்லுன்றேன். சட்டமன்றத்துக்கு வந்து மக்கள் பணி செய்ய வருகின்ற பொழுது நீ அரசு காரில் தான் வரணும் என்பது போல சொல்றதுல வந்து தப்பு இல்லை. ஏன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி வரும். ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு வந்து வேறுபாடு தெரியக்கூடாதுங்கிறது தான் நினைச்சிடணும். நம்ம வந்து சீருடை கொடுக்குறோம், எல்லா பிள்ளைகளும் சமமாக இருக்குன்னு. அங்கே கோடீஸ்வர பிள்ளையும் தெரியாது, இப்போ ரிக்ஷாகரம் பிள்ளை ஏழை பிள்ளைகள் தெரியாது. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் மக்கள் பணி செய்ய வந்தவங்க, நீ 2.5 கோடி காரில் ஒருத்தர் பவனி வர, ஒருத்தர் வந்து சாதாரண டப்பாக்காரில் வராரு. இந்த வேறுபாடு வேணாம். ஒரே மாதிரி எல்லா அரசுக்கும் ஊழியர்களுக்கும் இருப்பது போல உங்களுக்கு என்ன செய்யணும்? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரே மாதிரி பாவனையில் கொடுத்தா அது ஒரு ஒரு நல்ல மனநிலையை உண்டாக்கும்னு ஒரு நினைக்கிறாங்க. தப்பு இல்லைன்ற நான். ஓகே சார், இறுதியா இந்த ஒரே ஒரு கேள்வி. இந்த விமர்சனத்துல அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. எதிர்கட்சி தலைவருக்கு கூட தான் சென்னையில 3 வீடு இருக்கு, ஆனா அவர் அரசு பங்களா கேட்க சொல்லி என்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லெட்டர் கொடுத்தாரு இல்லையா, அது முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்க. சரி, அப்ப இந்த கேள்விக்கு அது பதிலா வருது இல்ல? இல்ல, இது ஒண்ணு சொல்றாரு. அதே போல நீங்க சொன்னது மாதிரிதான் அந்த எம்எல்ஏ வந்து ஆட்டோல வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து எதிர்கட்சியில இருந்து வச்ச விமர்சனத்துக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, நீங்க மட்டும் நாங்க வந்து உண்மையை சொல்லியிருக்கோம் எலெக்ஷன் இதுல, நீங்க வந்து கார் இல்ல, சொந்த கார் இல்ல, 10,000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் மட்டும் வச்சாரு. அப்ப KN அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்க கேஸ போட்டு. என்னத்தை நிரூபிக்கிறது? இருக்கிறது தானே சொல்றோம். இல்ல, நான் கேட்கறது நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் வந்து பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறாரு. கையில இருப்பு 10,000, வங்கி இருப்பு 40,000. அவங்கள்ட்ட இருக்கிறதா சொல்றாருல. அப்புறம் 2.5 கோடிக்காரி பேரன் கொடுத்தக்கான்னு சொல்றீங்களே, பேரன் இந்த தொழில் இதுவரு, பேரனுக்கு வயசு என்ன? அவர் என்ன தொழில் செஞ்சாரு? ரெட் ஜெயண்ட்ல இருக்காரு சார். ரெட் ஜெயண்ட்ல இருக்காருல்ல. அப்ப அந்த வயசுல இவ்வளவு கோடிக்கணக்கில் அவர் சம்பாதிக்க முடியும்னா உங்களுக்கு வெறும் 10,000 40,000 இருக்குன்னா அப்ப இந்த வேறுபாடு என்ன காரணம்?
இதில் அதாவது அபத்தமாக அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயத்துக்கு ஆர்குமெண்ட்டே தேவையில்லை. ஊரறிஞ்ச ஒரு உண்மை. ஸ்டாலின் வந்து ஒண்ணுமில்லாதவரா சொல்லி நினைச்சு பாருங்க. சொந்தமா ஒரு வாகனம் கூட இல்லைன்னு சொன்னா ஒரு முதலமைச்சருக்கு அல்ல கலைஞருடைய மகனுக்கு அவர் பேர்ல இல்ல. இது அதான் சொல்றேன். பேர்ல இட்டா பரவாயில்லையா? அப்ப எதுக்கு பினாமின்னு பேசுறான்? பினாமிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என் பேர்ல இல்ல, இன்னொருத்தன் பேர்ல இருக்கு. அதை பிடிக்கிறீங்களா இல்லையா? பிடிக்கல இல்லையா? ஸோ அது மட்டும் இல்ல, சொத்து கணக்கு இருக்குன்னு பொழுது பொண்டாட்டி மேல உள்ள சொத்து, பிள்ளைகள் மேல உள்ள சொத்து எல்லாத்தையும் கணக்கெட்டு தானே சொல்றீங்க. அப்ப தனிநபரை இதுல மட்டும் தனிநபரை மட்டும் பாக்குறீங்க எப்படி? என் சொத்தை போறேன், என் பொண்டாட்டி பிள்ளைகள் எழுதி வச்சுட்டேன், கோடிக்கணக்கான சொத்தை, என் பேர்ல எதுவுமே இல்லை. அப்ப நான் வந்து அப்பளுக்கு இல்லாதவனா? என்ன பேச்சு இது? வெளிப்படையா 100% வெளிப்படையா தெரியுது, பொதுமக்களுக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது இவங்ககிட்ட இவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்னு. அப்ப இதுல மட்டும் வந்து நான் ஒண்ணும் இல்லை இவ்வளவுன்னு சொன்னா, அப்ப இது இவர் ஒரு தலைவர் இப்படி பேசுனாருன்னா அப்ப வந்து சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம எப்படி வந்து தப்புன்னு சொல்ல முடியும்? ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.